கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால்
இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. பிரியமானவர்களே, கடந்து போன காரியங்கள், சந்தோஷமோ துக்கமோ, ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆனால் நாம் சந்தித்த கசப்புகள் நமது வாழ்வில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அவற்றையே நினைத்து கொண்டிருந்து தங்கள் வாழ்வையே சீரழித்தவர்கள் பலர். கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தம் என்றால் என்ன? வேறு பல காரணங்களின் நிமித்தம் என்றால் என்ன? நடந்து முடிந்தவைதான். நம்மால் அவற்றை திரும்ப பெற முடியாது. ஆனால் நமக்கு எதிரே ஒரு நம்பிக்கை உண்டு. நமது வாழ்வுக்கு ஒரு இலக்கு உண்டு. இந்த உலக காரியங்கள் மாறி போகும். மாறாத நித்திய வாழ்வுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குண்டு. இந்த உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் நமது அந்த நித்திய இலக்கிலிருந்து நம்மை விலக்கி விடாதிருக்க ஜாக்கிரதையாய் இருப்போமாக. கடந்த கால நினைவுகள் நம்மை முன்னே உந்தி தள்ள வேண்டுமே தவிர நமக்கு தடைகளாக மாற இடமளிக்காதிருப்போமாக. வனாந்தரங்களில் வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் இலக்கிய நோக்கி தொடர்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.